நம்மில் பல பேருக்கு முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களை பற்றி தெரியும். அவருடைய மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி பற்றி தெரியுமா? சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு இயக்குனர் அட்லி, நடிகர் சிவகார்த்திகேயன் இவர்களின் நெருங்கிய நண்பரான ஜெகதீஷ் பழனிசாமி ஒரு கட்டத்தில் நடிகராக இருந்த விஜய் அவர்களின் மேலாளராக பதவியில் சேருகிறார். சினிமாவில் கடந்த 10 ஆண்டுகளாக விஜயின் பிராண்ட் மதிப்பை உயர்த்தியதில் தொடங்கி தமிழக வெற்றி கழகத்தின் டிஜிட்டல் ராஜ்யம் வரை ஜெகதீஷ் மற்றும் அவரது தி ரூட் நிறுவனம் ஆற்றிய பங்கு தற்போது மற்ற அரசியல் கட்சிகளின் பார்வையை ஒட்டுமொத்தமாக அவர் பக்கம் திருப்பி இருக்கிறது. தமிழக அரசியல் வரலாற்றில் விஜயை ஒரு மிகப்பெரிய சக்தியாக, ஒரு பிம்பமாக நிலைநிறுத்தியதில் ஜெகதீஷ் பழனிசாமியும் அவருடைய சோசியல் மீடியா குழுவும் மிக முக்கிய பங்காற்றியிருக்கிறார்கள். விஜய் அவர்களின் அரசியல் வருகைக்கான அஸ்திவாரம் கடந்த 2 ஆண்டுகளுக்கு முன்பு தொடங்கியதல்ல, அது பல ஆண்டுகளுக்கு முன்பே திட்டமிட்டது. இதற்கு பின்னால் ஜெகதீஷின் ரூட் நிறுவனம் விஜய் ரசிகர்களை தாவேகாவின் தீவிரமான தொண்டர்களாக மாற்றி காட்டியது. தற்போது முதல்வராக செயல்பட்டு வரும் சி ஜோசப் விஜயின் வலதுகரமாகவும் செயல்பட்டு வருகிறார் அவரது மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமி. முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்களின் தனிச் செயலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியும் நடிகர் கதிரும் அண்ணன் தம்பி உறவுமுறை கொண்டவர்கள் என்பது பல பேருக்கு தெரியாது. கடந்த 15 ஆண்டுகளுக்கும் மேலாக நடிகராக இருந்த விஜய் அவர்களின் மேலாளராக செயல்பட்டவர்தான் ஜெகதீஷ் பழனிசாமி. இவருடைய சகோதரர் கதிர் கடந்த 2013ஆம் ஆண்டு மதயானை கூட்டம் என்ற திரைப்படத்தின் மூலம் தமிழ் சினிமாவில் ஒரு கதாநாயகனாக அறிமுகமானார். அதன் பின் விக்ரம் வேதா, பரியேறும் பெருமாள், நடிகர் விஜயின் பிகில், கடைசியாக வெளியான லிங்கம் வெப் சீரிஸ் என தமிழ் சினிமாவில் 10க்கும் அதிகமான திரைப்பட நடித்திருக்கும் கதிர் விஜய் அவர்களின் மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியுடன் இருக்கும் சிறுவயது புகைப்படத்தை பகிர்ந்திருக்கிறார். சமீபத்தில் கூட ஜெகதீஷ் பழனிசாமி மற்றும் கதிர் இவர்களின் குடும்ப நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட முதலமைச்சர் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தனது மேலாளர் ஜெகதீஷ் பழனிசாமியின் சகோதரர் என்பதற்காகவே நடிகர் கதிருக்கு தனது பிகில் திரைப்படத்தில் தனது நண்பராக நடிக்கும் வாய்ப்பை வழங்கியிருந்தார். ஜெகதீஷ் பழனிசாமியும் நடிகர் கதிரும் அண்ணன் தம்பி உறவுமுறை கொண்டவர்கள் என்றாலும் சில திரைத்துறையினர் அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் எனவும் குறிப்பிட்டு வருகிறார்கள். தாவேகா தலைவரும் முதலமைச்சராக பொறுப்பேற்றிருக்கும் திரு சி ஜோசப் விஜய் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாகவே ஒரு பாதுகாவலராக நயீம் மூசா என்பவரை வைத்திருக்கிறார். நயீம் மூசாவை பொறுத்தவரை துபாயில் சொந்தமாக செக்யூரிட்டி கம்பெனி வைத்திருக்கும் அவர் பிரச்சாரத்தின் போதும் சரி, தற்போது விஜய் அவர்கள் முதலமைச்சரான பின்பும் சரி, நயீம் மூசாவரையே பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தி வருகிறார். இந்த நிலையில் அதிமுக எம்பி இன்பதுரை அவர்கள் முதல்வர் விஜயின் பாதுகாவலர் குறித்து கேள்வி எழுப்பியிருக்கிறார். ஒரு மாநிலத்தின் முதலமைச்சருக்கு கோர்சல் உள்ளிட்ட பல அடுக்கு அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையங்கள் அரசால் வழங்கப்பட்டுள்ள நிலையில் முதலமைச்சர் விஜய் எதற்காக தனது தனிப்பட்ட பாதுகாவலருடன் வலம் வருகிறார் எனவும், மாநில காவல்துறையினர் வழங்கும் பாதுகாப்பு மீது முதலமைச்சருக்கு முழு நம்பிக்கை இல்லையா என்றும், அரசு பாதுகாப்பு அமைப்புகளை சாராத ஒருவர் பாதுகாவலர் என்ற பெயரில் முதலமைச்சரின் நிழலாக தொடர்ந்து செயல்படுவது பாதுகாப்பு நெறிமுறைகளுக்கு ஏற்புடையதா எனவும், அதிகாரப்பூர்வ பாதுகாப்பு வளையத்திற்குள் அவர் எந்த விதிமுறையின் அடிப்படையில் அனுமதிக்கப்படுகிறார், இந்த முக்கியமான கேள்விகளுக்கு தமிழக அரசு விளக்கம் அளிக்க வேண்டும் எனவும், முதலமைச்சர் விஜய் விளக்கமளிக்க வேண்டும் எனவும் அதிமுக எம்பி இன்பதுரை கேள்வி எழுப்பியிருக்கிறார்.